Hi friends, welcome to our novelty channel. நியூ இயர் வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த வேலை எல்லாத்தையும் மறக்காமல் முடிச்சிருங்க. ஜனவரி 1 2024 இருந்து புதுசாக ரூல்ஸ் வரப்போகுது. இந்த சேஞ்சஸ் வர்றதுனால நார்மல் பர்சனோட டெய்லி லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். மெயினாக ஆன்லைன் ஷேர் ட்ரேடிங், பேங்க் அக்கௌண்ட் கூட ஜாயின் பண்ணியிருக்கிற டிமேட் அக்கௌண்ட், பேங்க் லாக்கர், இந்த மாதிரி எக்ஸட்ரா இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த புது சேஞ்சஸ்லாம் ஜனவரி 1 2024 வந்தால் என்ன பண்ணலாம், பேங்க் லாக்கர் அக்ரிமெண்ட்லேருந்து ஆதார் டீட்டெயில்ஸ் வரைக்கும் எப்படி நம்ம ஃப்ரீயாக அப்டேட் பண்ணலாம்னு இன் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனவரி 1 பேங்க் லாக்கர் அக்ரிமெண்ட் சேஞ்ச் ஆக போகுது. ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா டிசம்பர் 31 சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. நியூ ரூல்ஸ் படி கஸ்டமர் பேங்க் லாக்கர் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலைன்னா பேங்க் லாக்கரை பிளாக் பண்ணிடுவாங்க. அப்படி பிளாக் ஆகிடுச்சுன்னா கஸ்டமர்ஸ்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. கஸ்டமர்ஸ்க்காக வேண்டி சென்ட்ரல் பேங்க் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் பேங்க் லாக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ டேரெக்டாக பேங்கை விசிட் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் ஆதார் கார்டை ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறது டிசம்பர் 31 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா 50 ரூபாய் பே பண்ணி தான் சரி செஞ்சுக்கணும். ஆல்ரெடி செப்டம்பர் 14 2023 வரை பண்ணலாம்னு இருந்துச்சு. உங்கள் பேரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணுறது, இல்லைன்னா மொபைல் நம்பர், அட்ரஸ், இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம். டிசம்பர் 31 வரை தான் இது ஃப்ரீயாக பண்ண முடியும். ஜனவரி 1 நீங்கள் பணம் தான் பே பண்ணணும். யாரெல்லாம் ஷேர் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக், பாண்ட் இது எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் டிமேட் அக்கௌண்ட்டை வச்சுருக்கீங்களோ அவங்க ஜனவரி 1 2024 நாமினியை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணலைன்னா அவங்களால எந்த ஷேர்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆல்ரெடி டெட்லைன் கொடுத்துருந்தாங்க செப்டம்பர் 30 மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 மாதம் கொடுத்தாங்க. அதுவும் டிசம்பர் 31 முடிய போகுது. யாரெல்லாம் நாமினி அப்பாயின்மெண்ட் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. புதுசாக சிம் கார்டு வாங்க 2024 எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபில் பண்ணி சைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா பேப்பர் பேஸ்டு கேவிசி ப்ராசஸ் எல்லாம் ஜனவரி 1 நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இது ஒரு மேஜர் சேஞ்சஸாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கனடா கவர்மெண்ட் ஜனவரி 1 அந்த நாட்டுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே வாழ்கிறதுக்கு உண்டான செலவு இரட்டிப்பாகும்னு ஆல்ரெடி இமிக்ரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். கனடாவில் இந்த நியூ ரூல்ஸ் இந்தியா அந்த மாதிரி அதர் கண்ட்ரி கனடாவுக்கு வர்றது ரொம்ப பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.